ஸ்லீவ்ல கொஞ்சம் ஏதாவது ஹைலைட் பண்ற மாரி காட்டணும்னா, இந்த மாதிரி பைப்பிங் பட்டி மாதிரி வச்சு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அந்த ஸ்லீவ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஸ்லீவ வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழ வந்து ஒரு பட்டி மாரி குடுக்கறதுக்காக, ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து இந்த மாதிரி நான் மடிச்சு எடுத்துட்டேன். அந்த பேசிக் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருந்த பேக் சைட்ல இப்போ நம்ம மடிச்சு வச்ச கிளாத்த வந்து ரைட் சைடா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஸ்லீவோட எண்டுல ஓரத்திலேயே வச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு, இப்படி ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாரி திருப்பினீங்கன்னா, தையல் வந்து தெரியிற மாதிரி இருக்கும். அந்த தையல மறைக்கிறதுக்கு தான் வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கணும். இப்போ மடிச்சிட்ட பிறகு நீங்க வந்து அதில வந்து நீங்க அயர்ன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி அயர்ன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, என்கிட்ட இருக்கிற இந்த பைப்பிங் லேஸ வச்சு தான் வந்து நான் சென்டர்ல வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இந்த மாதிரி லேஸ வந்து அது உள்ளக்க விட்டுட்டு, ஓரத்திலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.